பால் கிராச்சனுக்கு எஸ்தர் மேல ஒரு லவ் இருந்திருக்கு. ஸோ அவர் ப்ரப்போஸ் பண்ணலான்னு எஸ்தரை கூட்டிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பே பண்ணும் போது அவர் வேலட்ல இருந்த ஒரு டாலர் நோட் எடுத்து வெயிட்டர்கிட்ட கொடுக்கும் போது தான் அவர் நோட் பண்றாரு, அந்த டாலர் நோட்ல எஸ்தர்ங்கிற நேம் எழுதி இருந்துச்சு. அவருக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சரின்னா அந்த நோட்டை ஃப்ரேம் பண்ணி நம்ம எஸ்தருக்கு இதை கிஃப்டா கொடுத்தா அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுவாங்கன்ட்டு அதை ஃப்ரேம் பண்ணி இவர் வீட்லயே அதை மாட்டி வச்சிடுறாரு. ஒரு நாள் எஸ்தர் பால் வீட்டுக்கு வரும்போது அந்த ஃப்ரேமை அவங்க பாக்குறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ரியலைஸே பண்றாங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்க தான் ஒரு டாலர் நோட்ல அவங்க பேரை எழுதி எங்கேயோ அந்த டாலரை செலவு பண்ணியிருக்காங்க. அவங்க மனசுக்குள்ளேயே இந்த நோட்டை என்கிட்ட யார் திருப்பி கொண்டு வராங்களோ அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டு அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு விஷயம் நினச்சிக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு என்ன திருப்பி கிடைக்கவா போகுதுங்கிற ஒரு எண்ணத்துல இந்த நோட்டை எழுதினவங்களுக்கு இப்போ இந்த டாலர் அவங்க கண்ணுக்கு முன்னாடி பார்த்ததுக்கு அப்புறம் வேற யோசிக்கவே தேவையில்லை, இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் சொல்லி